சென்னையில ஐடி கம்பெனில வேலை பார்க்கற மீனாட்சிக்கு இந்த லீவு இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு அவ நினைக்கல. கார் போக போக ஊர் ஜனங்க அவளை ஏதோ விசித்திரமான பொருளை பாக்குற மாதிரி பார்த்தாங்க. ஹே ஸ்வேதா, இங்க பாரு, நான் கார்ல வரதையே எல்லாரும் ஏதோ வேற்று கிரகவாசிய பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நெட்வொர்க் வேற சுத்தமா இல்ல, லேண்ட்லைன் கூட இருக்காது போல. ஆனா ஊர் சம அமைதியா இருக்குடி, கொஞ்சம் பயமா கூட இருக்கு. கார் ஒரு பழைய பெரிய ஓட்டு வீட்டு முன்னாடி நிக்குது. பாட்டி அங்கம்மாள் வாசல்ல நின்னுக்கிட்டு கார் கதவை திறக்கிறதையே பதட்டமா பாத்துட்டு இருக்காங்க. மீனாட்சி இறங்கி ஓடி வந்து பாட்டியே கட்டிக்கிறா. பாட்டி, எப்படி இருக்கீங்க? ஊர் அப்படியே தான் இருக்கு, ஆனா நீங்க தான் கொஞ்சம் இழைச்சிட்டீங்க போல. இருக்கட்டும் விடு, முதல்ல உள்ள வா. விடிஞ்சதுலேருந்து உன் நினப்பாவே இருந்துச்சு. போன் கூட பண்ண முடியல. இந்த ஊர்ல போன் டவர் எல்லாம் அடிக்கடி நின்னு போயிரும். கண்ணு மீனாட்சி, ஒரு முக்கியமான விஷயம். நீ சிட்டில வளர்ந்த பொண்ணு, உனக்கு இதெல்லாம் கேலி கூத்தா இருக்கும். ஆனா நம்ம ஊர் மேற்கு பக்கம் இருக்கிற அந்த மாயாண்டி தோப்பு பக்கம் தப்பி தவறி கூட போயிடாத. பாட்டி, ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்க என்ன இருக்கு? ஏதாவது பேய் இருக்கா? இல்ல முனியப்பா சாமி கோவப்படுவாரா? இப்போலாம் சயின்ஸ் எவ்வளவோ முன்னேறிடுச்சு பாட்டி. சயின்ஸ் எல்லாம் ஊர் எல்லை வரைக்கும் தான் தாயி. அந்த தோப்புக்குள்ள சயின்ஸ் கிடையாது, சாபம்தான் இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த பக்கம் காத்து கூட வீசாது. அந்த பக்கம் போறவங்க யாருமே நிம்மதியா தூங்குனதில்ல. நான் சொல்றதை கேளு, அங்க போகாத. பாட்டி சொன்னதை கேட்டு மீனாட்சி சிரிச்சாலும் அவன் மனசோட ஏதோ ஒரு மூலையில ஒரு சின்ன நடுக்கம் வந்துச்சு. அந்த தோப்புல அப்படி என்னதான் இருக்கோ, கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. சாயங்காலம் 6 மணி. வானம் மெல்ல இருட்ட ஆரம்பிக்குது. மீனாட்சி வீட்டு திண்ணையில உட்கார்ந்து போன்ல சிக்னல் தேடிட்டு இருக்கா. அப்போ தெருவுல ஒருத்தர் மாடுகளை ஓட்டிக்கிட்டு வரார். யாருமா நீ? அங்கம்மா பேத்தியா? பட்டணத்திலிருந்து வந்திருக்கியா? ஆமா தாத்தா, இப்பதான் மத்தியானம் வந்தேன். ஆமா, இந்த ஊர்ல ஏன் 6 மணிக்கே எல்லாரும் கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறீங்க? தெருவே பாழடைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா தாயி, புதுசா வந்திருக்க பொண்ணு நீ. உனக்கு இந்த ஊர் கணக்கு தெரியாது. ராத்திரி நேரத்துல தூங்கும்போது ஜன்னலை திறந்து வைக்காத. இந்த ஊர் காத்துல ஒரு விபரீதம் இருக்கு. அந்த பழைய மாயாண்டி தோப்புல இருந்து யாரோ உன் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்கும். தெரியாம கூட பதில் சொல்லிடாத, அப்படியே அசந்து தூங்கிடு. தாத்தா, என் பேரு மீனாட்சின்னு அந்த தோப்புக்கு எப்படி தெரியும்? காத்து எப்படி பேசும்? நீங்க வேற பயமுறுத்தாதீங்க தாத்தா. அனுபவிச்சாதான் புரியும் தாயி, ஜாக்கிரதை. மீனாட்சி இதையெல்லாம் ஒரு வேடிக்கையாவே பார்த்தா. ஆனா அந்த தோப்பு அவளுக்காக தான் இத்தனை காலமா காத்துக்கிட்டு இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. தாகம் எடுக்குதே. இந்த ஊர்ல தண்ணி கூட ஐஸ் மாதிரி இருக்கு. மீனாட்சி, மீனாட்சி, இங்கே வா. எனக்காக ஒரு முறை இங்கே வா. யாரது? பாட்டியா இல்ல செல்வம் அண்ணாவா? இந்த நேரத்துல யார் கூப்பிடுறது? பாட்டி அங்க போகாதன்னு சொன்னாங்களே, ஆனா அங்க யாரோ விளக்கேத்திட்டு நிக்கிற மாதிரி இருக்கே. ஒருவேளை யாராவது கஷ்டத்துல இருக்காங்களோ? நான் போய் என்னன்னு பாக்குறேன். யார் யார் நீங்க? எதுக்கு என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க? இது இது விளையாடுற நேரம் இல்ல, பேசுங்க. மீனாட்சி ஓட திரும்புறா. ஆனா அவ கால்கள் தரையோட ஒட்டிக்கிட்ட மாதிரி நகரவே மாட்டேங்குது.
வேணாம், என்னை விட்டுடுங்க. நான் தெரியாம இங்க வந்துட்டேன். பாட்டி பேச்ச கேட்டிருக்கணும். அந்த பாட்டி எழுந்து நிக்கிறாங்க. அவங்க முகம் நிலா வெளிச்சத்துல ரொம்ப சாந்தமா தெரியுது. அவங்க கண்கள் அப்படியே மீனாட்சிய மாதிரியே இருக்கு. பயப்படாதே மகளே, உன்னை கொல்லவோ காயப்படுத்தவோ நான் இங்க வரல. 60 வருஷமா இந்த தோப்புல ஒரு உண்மைய புதைச்சு வச்சிருக்காங்க. என் பேரும் மீனாட்சி தான். உன் பேரை வச்சிருக்கிற அதே மீனாட்சி தான் நானும். அப்படின்னா நீங்க இப்ப உயிரோட இல்லையா? எதுக்கு எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க? இந்த தோப்பை சுத்தி ஏன் இவ்ளோ சாபம் இருக்குன்னு சொல்றாங்க? அந்த பாட்டி தன் கையில இருக்கிற மரபொம்மைய தடவுறாங்க. அந்த பொம்மை இந்த தோப்போட ஒரு அடையாளம் மாதிரி தெரியுது. 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தோப்பை தரமட்டமாக்கிட்டு பெரிய தொழிற்சாலை கட்ட வந்தாங்க. அப்போ நான் ஒருத்தியா நின்னு அதை தடுத்தேன். அதனால என்னை இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிட்டாங்க. நான் இறந்ததுக்கு அப்புறமும் என் ஆசை இந்த தோப்பை சுத்தியே இருக்கு. எனக்கு தேவையானது அழிவில்ல, இந்த தோப்பை தக்க வைக்க ஒரு வாரிசு. உன் கண்ணில் இருக்கிற அதே ஆர்வம்தான் அன்னைக்கு என்கிட்டயும் இருந்துச்சு. இந்த தோப்பு உனக்காகத்தான் இத்தனை காலமா காத்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலை பனி மூடின விடியற் காலையில ஊர் ஜனங்க எல்லாரும் கையில தடியோட தோப்பு வாசல்ல நிக்கிறாங்க. பாட்டி அங்கம்மாள் அழுதுகிட்டே தன் பேத்திக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அடர்ந்த மரங்களுக்கு இடையில இருந்து மீனாட்சி மெதுவா வெளியே வரா. மீனாட்சி, கண்ணு மீனாட்சி, உயிரோட வந்துட்டியா? அந்த தோப்பு உன்னை ஏதாவது பண்ணிடுச்சா? அந்த மர்ம குரல் உன்னை என்ன செஞ்சது? இல்ல பாட்டி, அந்த தோப்புல அப்படி நீங்க நினைக்கிற மாதிரி மர்மம் எதுவும் இல்ல. அங்க இருந்தது நம்ம ஊரோட ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு. அந்த மீனாட்சி பாட்டி இந்த தோப்பை காப்பாத்த தான் போராடி இருக்காங்க. அவங்களோட ஆசை இந்த தோப்பு அழியக்கூடாதுங்கிறது தான். மீனாட்சி தன் கையில இருந்த அந்த பழைய மரபொம்மைய ஊர் ஜனங்க கிட்ட காட்டுறா. அத பார்த்ததும் ஊர் பெரியவங்க திகைச்சு போய் நிக்கறாங்க. இந்த தோப்பை சுத்தி சாபம் இருக்குன்னு எல்லாரும் பயந்தோம். ஆனா உண்மை என்னன்னா, 60 வருஷமா இந்த தோப்பு தனக்கான ஒரு வாரிசுக்காக காத்துட்டு இருந்திருக்கு. அந்த பாட்டியோட ஆன்மா இங்கதான் இருக்கு. ஆனா அது யாரையும் கொல்லல. இந்த தோப்பை யாரும் அழிக்காம பாத்துக்க சொல்லி என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கு. அப்போ அந்த அழுகை சத்தம், அந்த வெளிச்சம்? அது அழுகை இல்ல செல்வம், இந்த தோப்பு அழிய போகுதோன்ற ஆதங்கம். இப்போ அந்த பாட்டி அமைதியாயிட்டாங்க. ஏன்னா இனிமே இந்த தோப்பை நான் பாத்துப்பேன். பார்த்தீர்களா நண்பர்களே, பயம் இருக்கிற இடத்துலதான் மர்மம் பிறக்குது. ஆனா அந்த பயத்தை தாண்டி உள்ள போய் பார்த்தா அங்கே ஒரு உண்மையான அன்பு ஒளிஞ்சிருக்கும். மீனாட்சி அந்த தோப்போட மர்மத்தை உடைச்சிட்டா. இப்போ அந்த தோப்பு ஒரு பயமுறுத்துற இடமா இல்லாம ஊருக்கே ஆக்சிஜன் தர்ற ஒரு அழகான வனமா மாறிடுச்சு. இந்த மாதிரி அதிரடி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.